Hello children, இந்த வீடியோவில் 9th சயின்ஸில் அளவீடு லெசனில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிகச் சுருக்கமாக விடையளிக்க. ஃபஸ்ட் கொஸ்டின், அளவீடு என்றால் என்ன? இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 1ல் இருக்குது. பேஜ் நம்பர் 1ல் இன்ட்ரடக்ஷன் அறிமுகத்தில் ஒரு பொருளின் அளவு மற்றும் எண் மதிப்பை தீர்மானிப்பதே அளவீடு என்று வரையறுக்கப்படுகிறது. இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், எஸ்ஐ அலகு வரையறு. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 2ல் இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 2ல் அந்த எஸ்ஐ அலகுமுறை பேராகிராஃப். எஸ்ஐ அலகுமுறை என்பது பண்டைய அலகுமுறைகளை விட நவீனமயமான மற்றும் மேம்படுத்தப்பட்ட அலகுமுறையாகும். ஏறக்குறைய உலகில் உள்ள அனைத்து நாடுகளாலும் இம்முறையானது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இது செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், எஸ்ஐ அலகின் விரிவாக்கம் என்ன? இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், பன்னாட்டு அலகுமுறை. ஃபோர்த்து, மீச்சிற்றளவு வரையறு. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 5ல் இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 5ல் அந்த வெர்னியர் அளவி பேராகிராஃப். 1 மீட்டர் அளவுகோலினால் அளக்க முடிந்த மிக சிறிய அளவு அதன் மீச்சிற்றளவு எனப்படும். இது ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின், திருகு அளவின் குறிக்கோள் பற்றி உனக்கு என்ன தெரியும்? திருகு அளவியில் திருகின் அச்சுக்கு இணையாக மில்லிமீட்டர் அளவுகள் குறிக்கப்பட்ட அளவுகோல். சிக்ஸ்த்து, 2 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு மெல்லிய கம்பியின் விட்டத்தை உனது கருவிப்பெட்டியில் இருக்கும் அளவுகோலால் உன்னால் கண்டறிய முடியுமா? இதோட ஆன்சர் முடியாது. அளவுகோலால் கம்பியின் விட்டத்தை கண்டறிய முடியாது. கம்பியின் விட்டத்தை திருகு அளவி கொண்டு மட்டுமே கண்டறிய முடியும். அடுத்ததாக சுருக்கமாக விடையளி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எஸ்ஐ அலகுகளை எழுதும்போது கவனிக்க வேண்டிய விதிமுறைகள். இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 4ல் இருக்குது. பேஜ் நம்பர் 4ல் எஸ்ஐ அலகுகளை எழுத பின்பற்ற வேண்டிய விதிகளும் மரபுகளும் சொல்லிட்டு மொத்தமாக இதில் ஒரு 5 பாயிண்ட்ஸ், நெக்ஸ்ட் பேஜில் ஒரு 5 பாயிண்ட்ஸ், டோட்டலாக ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. பட் இது சுருக்கமாக விடையளின்றதுனால ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். அடுத்ததாக செகண்ட் கொஸ்டின், நிலையான அலகுமுறையின் தேவை என்ன? பழங்கால அளவீட்டு முறைகளில் பெரும்பாலானவை மனித உடல் பரிமாணங்களின் அடிப்படையிலேயே அமைந்திருந்தன. அளவீடுகளின் அலகுகள் நபருக்கு நபர், இடத்திற்கு இடமும் மாறுபடுகிறது. இதனால் நிலையான அலகுமுறை தேவைப்பட்டது. அடுத்ததாக தேர்ட் கொஸ்டின், நிறை மற்றும் எடையை வேறுபடுத்துக. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 10ல் இருக்குது. பேஜ் நம்பர் 10ல் இந்த அட்டவணை நிறை எடை வேறுபாடு, இந்த அட்டவணை தான் சுருக்கமாக விளையாடில் தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்ததாக ஃபோர்த்து, வெர்னியர் அளவுகோலின் மீச்சிற்றளவை எவ்வாறு கணக்கிடுவாய்? இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 5ல் இருக்குது. பேஜ் நம்பர் 5ல் ஃபஸ்ட்டு மீச்சிற்றளவுனா என்னன்னு இந்த சைடு இருக்கிறது. ஒரு மீட்டர் அளவுகோலினால் அளக்க முடிந்த மிகச்சிறிய அளவு மீச்சிற்றளவு எனப்படும். அதை எழுதிட்டு மீச்சிற்றளவுக்கான ஃபார்முலா, கருவின் மீச்சிற்றளவு இஸ் ஈக்குவல் டு முதன்மை கோளின் ஒரு மிகச்சிறிய பிரிவின் மதிப்பு டிவைடட் பை வெர்னியர் கோர் பிரிவுகளின் மொத்த எண்ணிக்கை. இதை எழுதிட்டு அந்த 0.01 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கிறதா எழுதணும். இதுதான் ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். விரிவாக விடையளி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு உள்ளீடற்ற தேநீர் குவளையின் தடிமனை எவ்வாறு கண்டறிவார்? இதோட ஆன்சர் செகண்ட் கொஸ்டின், ₹1 நாணயத்தின் தடிமனை எவ்வாறு கணக்கிடுவாய்? இதற்கான ஆன்சர்
ஸோ இந்த லெசனில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து இதில் எது இம்பார்ட்டன்ட் பார்த்தா, மிகச் சுருக்கமாக வெளியில் ஃபஸ்ட் கொஸ்டின் அளவீடு என்றால் என்ன, செகண்ட் எஸ்ஐ அலகு வரையறு, ஃபோர்த்து மீச்சிற்றளவு வரையறு. சுருக்கமாக வெளியில் ஃபஸ்ட் ஒன் எஸ்ஐ அலகுகளை எழுதும்போது கவனிக்க வேண்டிய விதிமுறைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிலையான அலகுமுறையின் தேவை இம்பார்ட்டன்ட். தேர்ட் கொஸ்டின் இறை மற்றும் எடையை வேறுபடுத்துக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் விரிவாக விடையில ஃபஸ்ட் ஒன் ஒரு உள்ளீடற்ற தேநீர் கோலையின் தடிமனை எவ்வாறு கண்டறிவார், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.